வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் ஆஃப் தமிழ். ரெட்மி 11 ப்ரைம் 5G. ஸோ ரெட்மி இன்றைக்கி நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரெட்மி 11 ப்ரைம் 5G வந்து அவங்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ஒரு 5G ஃபோனு. ஸோ இதோட 4G மாடல்ஸும் இருக்குது, அது தவிர இன்னும் ஒரு பட்ஜெட் ஃபோனும் இருக்குது. ஸோ 4G ஃபோனு. ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், மெயினாக வந்து Dimensity 700 வச்சு 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் வச்சு ஒரு 10,000 to 15,000 ரேஞ்சில் வந்து ஒரு 5G ஃபோன். ஆல்ரெடி 4G ஃபோன்லாம் இருக்குது இவங்ககிட்ட இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு புதுசாக இன்னொரு 5G ஃபோன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ரெட்மி 11 5G ரெடி ஹை பர்ஃபார்மன்ஸ் 7nm ப்ராசஸர். ஸோ இது 7nm Dimensity 700 தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து குரோம் சில்வர் 6GB 128GB மாடலு. சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 0.853. ஸோ இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.846. டிஸ்டன்ஸ் வந்து 15mm மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்தது ஃபீச்சர்ஸ் தான். ஸோ பின்னாடி ஃபுல்லாக ஃபீச்சர்ஸ் தான் இதுவாக இருக்குது. Dimensity 700 5G வித் 5G 7 5G பேண்ட்ஸ் இருக்குது. அது தவிர 90Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.58 inch அடாப்டிவ் சிங்க்ஸ் டிஸ்பிளே. எல்சிடி ஸ்க்ரீன் தான். ஸோ நாச்சு தான் இருக்குது, பஞ்சோல் கிடையாது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கு, உங்கள் வெர்ஷன் போடலை. மோஸ்ட்லி கொரில்லா கிளாஸ் 3 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது தவிர 50MP டியூவல் கேமரான்னு போட்டிருக்கு. ஸோ 50MP அது தவிர 2MP டெப்த் சென்சார் தான் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டுக்கு வந்து யூஸ் ஆகும், மேக்ரோ கேமரா கிடையாது. அது தவிர 8MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 5000 mAh பேட்டரி, 18W சார்ஜிங் இருக்குது. ப்ராசஸர் திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 இருக்குது, 22.5W வந்து பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் இருக்கும். அது தவிர IS ஆடியோ சர்டிஃபிகேஷன், அப் டு 2GB வர்ச்சுவல் ரேம் இருக்குது. ஸோ இது வந்து 6GB மாடலு. ஸோ இதில் அப் டு 2GB வரைக்கும் வர்ச்சுவல் ரேம் இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேஸ், பேட்ச் ப்ரூஃப் நானோ கோட்டிங் தான் போட்டிருக்கு. ஸோ IP ரேட்டிங்ஸ் வந்து இதில் இல்லை. IP52 மோஸ்ட்லி இருக்கும் நிறைய ஃபோன்ஸில் இந்த பட்ஜெட்டில், ரெட்மி போக்கோ கிட்ட தான். ஸோ IR ரிமோட்டு, ஸோ IR சென்சாருமே இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஸோ இதில் சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அது தவிர யூசர் மேனுவலு, கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸும் இருக்குது பாக்ஸ்லேயே. அதுக்கப்புறம் இந்த ரெட்மி ஃபோனு 22.5W சார்ஜர் இருக்குது. ஸோ USB Type A to Type C கேபிளும் இருக்குது. ஓகே, கலர் வந்து ஒரு ப்ளூ ப்ளஸ் இதுதான் சில்வர் ஃபினிஷ் இதுதான் இருக்குது. ரைட் சைடு வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அது தவிர வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது. இந்த சைடு வந்து சிம் ஸ்லாட்டு, டெடிகேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type C போட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு, டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக்கு, அதுக்கப்புறம் IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ செகண்டரி மைக்ரோஃபோன் இல்லை. பின்னாடி வந்து அந்த 50MP ப்ளஸ் 2MP டெப்த் டுவல் கேமரா இருக்குது. ஃப்ளாஷும் ஒரு பெரிய ஃப்ளாஷ் இருக்குது. பின்னாடி ஃபினிஷ் வந்து ஒரு இந்த டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ க்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் 8MP கேமரா, பஞ்சோல் டிஸ்பிளே தான். ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. செட்டிங்ஸ், ஸோ டிசைன் வந்து அதே தான். MIUI 13 இருக்குது, Android 12 பேஸ்டு. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூலை இருக்குது. ஸோ ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸ்பெக்ஸு இதிலே போட்டிருக்கு. ஸோ 6GB ப்ளஸ் 2GB வர்ச்சுவல் ரேம் இருக்குது. Dimensity 700 2.2 GHz கிளாக் ஸ்பீடு. ஸோ ஆண்ட்ராய்டு 12 தான் ரன் ஆகுது பேஸில். ஸோ அது தவிர ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் பார்த்த மாதிரி தான், பார்த்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ கேம் டர்போ, வீடியோ டூல் பாக்ஸ், லோடிங் விண்டோ, செகண்ட் ஸ்பேஸ், லைட் மோட், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இருக்குது. பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டியில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக். ஸோ ஓகே, வைப்ரேஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தட் வந்து ப்ரெஸ்ஸு டச் ரெண்டு இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து ப்ரெஸ்ஸில் தான் இருக்கும். நம்ம டச்சில் பண்ணிட்டா டச் பண்ணாலே அன்லாக் ஆகிடும். ஸோ சிஸ்டம் போனால் 6GBயில் வந்து 5.58GB இருக்குது. அதில் வந்து 3.2GB டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பேக்ரவுண்ட் ஆப் ரன் ஆகும்போது இது கம்மியாகிட்டு இருக்கும். அது தவிர 128GBயில் 107GB இருக்குது. Dimensity 700. ஸோ இது வந்து 7nm ப்ராசஸ், 6.58 inch 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீனு, 5000 mAh பேட்டரியும் இருக்குது, 18W சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ DRM இன்ஃபோக்கு போனால் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 30 60 90 வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டு, வைட் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜிகேம் எதாவது இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சப்போர்ட் இருந்துச்சுன்னா. சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக்கு, கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, எல்லா இம்பார்ட்டன்ட் சென்சார்ஸும் இருக்குது. ஸோ HDR ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இது வந்து நார்மல் ஸ்க்ரீன் தான், சும்மா HDRனு. பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ 1080p 60 fps தான் இருக்குது. 1440p கூட இருக்கணும்.
ஸோ 1440p மேக்ஸிமம் வந்து 1440p இருக்குது. நம்ம 1080லே வைப்போம். 1440p வேணாம், அது சப்போர்ட் இருந்தாலும். Dimensity 700 வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது ப்ளேபேக் எல்லாமே. ஆனால் வியூவிங் ஆங்கிள்ஸ் இந்த ஃபோன் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு வியூவிங் ஆங்கிள்ஸ் சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்ப சைட்லேருந்து பார்த்தா அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஆடியோ வந்து லவுடாக தான் இருக்குது, ஆனால் டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லை. ஸ்டோரேஜ் மீடியம் போட்டு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் கிடையாது இதில். ஸோ சவுண்ட்ஸில் போனால் வேறு என்ன இருக்குது, இப்படியும் கேரக்டருக்கு போகுதுன்னு தெரில. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு சவுண்ட்ஸில் போனால் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனில் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் போனால் ஸோ ஈக்குவலைசரு இது தான் இருக்குது. ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ டால்பி அட்மாஸ் கிடையாது. அடுத்தது கேமரா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் 50MP கேமரா தான். ஸோ அல்ட்ரா வைட் கிடையாது, ஆனால் போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2MP போர்ட்ரேட் கேமரா இருக்குது. ஜூமு மேனுவலாக தான் ஜூம் பண்ணிக்க முடியும். அப் டு 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸோ அது தவிர போர்ட்ரேட் மோடு, நைட் மோட் இருக்குது. 50MP ஷார்ட் வீடியோ, பேனராமா, டாக்குமெண்ட்டு இவ்வளோ தான் இருக்குது. ப்ரோ மோடும் இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் வந்து 1080p 30fps தான் சப்போர்ட்டு. ஃப்ரண்ட் கேமராக்கும் 1080p 30 தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான கேமரா யூஐ தான். ஸோ இங்கே போனால் வந்து ப்ரோ கலரு, டில் ஷிஃப்ட்டு இதெல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம். HDR, ஆட்டோமேட்டிக்கு, அப்புறம் ஏயும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. Redmi 11 Prime rear camera. ஸோ 1080p 30fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஜூமும் இருக்குது, 6x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நடக்கும்போது ஓரளவுக்கு இது தெரியும், ஷேக் தெரியும். ஓகே, 1080pக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயும் மேக்ஸிமம் வந்து 1080p 30fps ரெக்கார்டிங் தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி ஓகே, டைனமிக் ரேஞ்சில் எதிர்பார்க்காதீங்க. ஸோ பின்னாடி சென்டர்ஸ்னா மூஞ்சி எனக்கு தெரியாது எதுவுமே. ஆனால் இதில் பார்க்கறதுக்கு, ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது 8fp கேமரா. ஓகே, இதுதான் வந்து Redmi 11 Prime 5G. ஸோ இது வந்து 5G ஃபோனு. இதே மாதிரி 4G ஃபோனும் இருக்குது, ஹீலியோ G99 ப்ராசஸர் வச்சு. போக்கோ M5 இதுவும் அதே கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸ் தான். அதுவும் Redmi 11 Prime 4G வெர்ஷனும். ஆனால் 5G வெர்ஷன் வந்து எங்கள் ரெட்மியில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆனால் Redmi Note 11E அப்படின்னு சைனாவில் லான்ச் ஆச்சு. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் 10 to 15,000 ரேஞ்சில் 5G கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க வந்து வாங்கலாம். மீடியாடெக் Dimensity 700 வந்து ஓகே, கொஞ்சம் ஓல்டு ப்ராசர் தான், ஆனால் என்ட்ரி லெவல் ப்ராசரு. இதை தவிர 810 15,000 ரேஞ்சிலே வந்து Dimensity 810 வச்செல்லாம் ஃபோன்ஸ் இருக்குது. காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஆனால் 4G ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் Redmi Note 11 Snapdragon 680 வச்சு இருக்குது. ஸோ அதுவும் வாங்கலாம். 4G போதும், எனக்கு AMOLED ஸ்க்ரீன் வேணும், 90Hz வந்து வேணும், எனக்கு LCD நாச்செல்லாம் வேணாம் அப்படின்னா அதுவும் வாங்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.